வணக்கம் நண்பர்களே. அவர் டைம் ஆன் திஸ் எர்த், இது வந்து நம்மளோட டைம் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 hour ஒர்க் இந்த புக்கத்தில் கடைசி பக்கங்களில் அவர் சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் புக்கை படிச்சுட்டு என்னென்னலாம் ஃபீட்பேக் கொடுத்தாங்க, என்னென்னலாம் அவங்க லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சுங்கிறத ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் அவர் மெயினாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் நம்ம இருக்க இந்த டைம், இந்த அற்புதமான டயத்தை நமக்காண்டியும் நம்ம ஃபேமிலிக்காண்டியும் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காண்டியும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதில் வந்து இந்த புக்கை படிச்சுட்டு ஒருத்தர் கொடுத்த ஃபீட்பேக் என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் லைஃப்பில் மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷமாக ஒரு ஹை ஸ்பீட் லைஃப்பை வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தார். இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் அவர் வந்து எப்படி வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணால் நம்ம வந்து டயத்தை சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த 4 hour வந்து எனக்கு நிறையா விஷயங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணுறதுக்கு வழிவகுச்சு. ஸோ ஒரு வேலையை பார்த்துட்டு நிறைய விஷயங்களை அவர் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அது வந்து என்ன இருக்கலாம், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம், இந்த ட்ரெஸ்ஸை துவைச்சு அயன் பண்ணி கொடுக்குறதா இருக்கலாம். ஸோ இது மாதிரி இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், அதையெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டேன். இவருக்கு எதுக்கு பிடிச்ச விஷயங்களோ அந்த விஷயத்துக்கு நிறையா டைம் ஸ்பெண்ட் ஆரம்பிச்சிட்டேன், மினி ரிட்டையர்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறையா விஷயங்கள் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த 4 hour ஒரு புக்கை படித்ததுனால எனக்கு கிடைச்ச விஷயங்கள். இல்லையாட்டியும் இந்த புக்கை நான் படிக்கலையாட்டியும் நான் என்னோடய லைஃப்பை வந்து ஒரு மாரத்தான் மாதிரி ஓடிட்டே இருந்திருப்பேன். எனக்கு வந்து இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் க்ரோ ஆக முடியும், வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடிட்டே இருந்திருப்பேன். இந்த புக்கு படித்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், எப்படி வந்து டயத்தை சேவ் பண்ணணும், எப்படி டைமை வேல்யூ பண்ணணும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அதனால் நீங்களும் இந்த புக்கை படிங்க. இல்லாட்டி நான் ஷேர் பண்ண வீடியோலாம் பார்த்து இதிலேருந்து ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஜாபையும் உங்களோட பிஸ்னஸையும் வந்து எப்படி 4 hour ஒரு வாரத்துக்கு எப்படி 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு வேலையை முடிக்க முடியும், எப்படி ரிமோட்டாக உங்கள் ஜாபை பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்களை யோசிங்க. அது மாதிரி அவர் சொல்கிறாரு, நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேலரி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ரிமோட் ஜாப்பை நான் தேர்ந்தெடுத்துட்டேன், இதனால எனக்கு ஃப்ரீடம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் அவர் நிறைய விஷயங்களை வந்து அவருக்கு நினச்ச இடத்துக்கு போய் கற்றுக்கிற முடிஞ்சு அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 பக்கங்கள் தான் இருக்குது. மேக்ஸிமம் நாளைக்கு நாளை கழிச்சு போகிற வீடியோவில் இந்த புக்கே முடிஞ்சிடும். ஸோ எனக்கும் இந்த புக்கிலேருந்து நிறையா லேர்னிங். ஸோ டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணது ஒரு புக்கு, டிசம்பர் மாதம்